இளவன் மற்றும் வாதாபி என்ற இரு அசுர சகோதரர்கள் இருந்தனர். வாதாபி ஒரு மாயாவதி. அவன் எந்த உருவமாகவும் மாறுவான். இவர்களின் தந்திரம் என்னவென்றால், வாதாபி ஒரு ஆடாக மாறுவான். இளவலன் அந்த ஆட்டை சமைத்து முனிவர்களுக்கு உணவாக படைப்பான். முனிவர்கள் சாப்பிட்டு முடித்ததும் இளவலன் வாதாபி வெளியே வா என்று கத்துவான். உடனே சாப்பிட்ட முனிவர்களின் வயிற்றை கிழித்து கொண்டு வாதாபி வெளியே வருவான். இப்படி பல முனிவர்களை அவர்கள் கொன்றனர். ஒரு முறை அகஸ்திய முனிவர் அங்கு வந்தார். அவருக்கும் அதே ஆட்டு இறைச்சியை படைத்தனர். அகஸ்தியர் அனைத்தையும் சாப்பிட்டு முடித்தார். இளவலன் வழக்கம் போல வாதாபி வெளியே வா என்று சத்தமாக அழைத்தான். அகத்தியர் சிரித்து கொண்டே தன் வயிற்றை தடவி வாதாபி ஜீரணமாகட்டும் என்று ஒரு மந்திரம் சொன்னார். அவ்வளவுதான். வயிற்றுக்குள் இருந்த அசுரன் அங்கேயே ஜீர்ணமாகி அழிந்து போனான். இளவலன் மிரண்டு போய் நின்றான். தீய எண்ணம் கொண்டவர்களின் தந்திரம் ஒரு நாள் அவர்களை விட பெரிய அறிவாளியிடம் தோற்றுதான் போகும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.